வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் கொஷின் நம்ம ரிவைஸ்டு சிலபஸுக்கு ஏற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் இந்த நகரம் என்ற வேறுபாடை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நகரம் அப்படின்ற வேறுபாடே இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உச்சரிக்கும் பொழுது ஒன்றாக இருக்கும், ஆனால் இதன் பொருள் வந்து வேறு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலி அப்படின்னு சொல்லுவாங்க. மயங்கொலி மொத்தம் 8 இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நா இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நா இருக்கு, இந்த நா இருக்கு, இந்த நா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே உச்சரிக்கும் பொழுது ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் இதன் பொருள் வேறு. இப்போ நம்ம நன்றி அப்படின்னு நம்ம எழுதுறோம். இந்த நன்றின்றத நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எழுதலாமா அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. இல்லை இப்படி 2 சுழியின் போட்டு இப்படி எழுதலாமா அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா இதனுடைய சரியான இது நன்றி அப்படின்றது இப்படிதான் எழுத வேண்டும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மயங்கொலி தான் மயங்கொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயங்கொலி மொத்தம் 8 இருக்கு. சரிங்களா? நம்ம 6வது புக்லயே இந்த மயங்கொலி வந்து இருக்கு. ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்விகளை நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ முதல் கேள்வியாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான் அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா காடு என்பதை குறிக்கிறது இல்லையா? ஸோ கான் அப்படின்னா காடு அப்படின்றது வந்து குறிக்குது. இந்த கான் அப்படின்னா காண்க, அதாவது பாக்குறது ஒரு விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாங்க. அப்ப கான் என்பது நம்ம வந்து காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். அப்ப கான் என்பது பார்த்தான் என்பதை குறிக்கிறது அப்படின்றதான் நமக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதுக்கு சரியான ஆன்சர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான் என்பது நமக்கு வந்து இங்க காடு அப்படின்றதையும், இந்த கான் என்பது பார் என்பதையும் குறிக்கிறது. சரிங்களா? ஸோ இதான் இதனுடைய இது. பார்த்தாவே மற்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டிற்கு புறப்பட்டான் வராது, காட்டிற்கு சென்று தங்கினான். பாருங்க, தங்கினான் புறப்பட்டான் இருக்கு, இங்கே காட்டிற்கு சென்று வந்தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப எளிமையா ஆப்ஷன் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேள்விக்கு இதுதான் சரியான பதில் அப்படின்றது. ஆனா இதற்கு பொருள் கண்டிப்பாக தெரிய வேண்டும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, ரைட். ஸோ அடுத்த கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேம் மொழி வேறுபாடுகள்ல நாட்டிற்கு எது தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தான் தேவை இல்லையா? நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல கூட வந்து முதல் இதாக அதிகமாக நிதி ஒதுக்கீடு எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸுக்கு தான் இல்லையா? ஸோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அரண் என்பதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லையா? அரண் என்பதனுடைய பொருள் பாதுகாப்பு. அப்ப இந்த அரண் 2 சுழியின் வரும் அப்படின்னா இது வந்து பொருள் வராது, இந்த அரணும் வராது நமக்கு. இந்த பாருங்க, வள்ளின ரகரா வந்திருக்கு இல்லையா? அப்ப இதுவும் பொருள் வராது. இந்த அரண் அப்படின்னா நமக்கு வந்து அறம், இது அறம்னு சொல்லலாம் அல்லது அரண் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அறம்னா அறப்பண்பை குறிக்கிறது இல்லையா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறம்னா ஒழுக்கம்னு சொல்லலாம், அல்லது நீதி சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அறப்பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து 14 கீழ்கணக்கு நூல்களே அறம் சார்ந்த நூல்கள், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண் என்பது வராது. நாட்டிற்கு எது தேவை? பாதுகாப்பு தேவை. பாருங்க, ரொம்ப தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன், ஊன் என்றால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 சுழின்னு கொடுத்துருக்காங்க, இங்க 2 சுழின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஊன் அப்படின்னாவே இதனுடைய பொருள், இந்த ஊன் என்பது நமக்கு வந்து உணவு. பாருங்க, 3 சுழினா வரணும். இந்த ஊன் வந்துட்டா இங்கேயும் 3 சுழினா உணவு என்று வர வேண்டும். இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊன் என்றால் உங்களுக்கு இறைச்சி தான் குறிக்கும். இறைச்சி, புலால் எப்படி வேணா சொல்லலாம். இறைச்சின்னு சொல்லலாம், அல்லது புலால் என்று சொல்லலாம், அல்லது மாமிசம் என்று சொல்லலாம் இல்லையா? வந்து மாமிசம் என்றும் சொல்லலாம். இதுதான் இதனுடைய இது. பார்த்தாவே நம்ம ரொம்ப எளிமையா அடிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பொறுத்துக அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்களேன். ஸோ இங்க இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு இதுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு வந்து சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்லும் பொருள் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி கேள்விகளை நம்ம வந்து ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா
கிராக் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வன்மை அப்படின்றது உங்களுக்கு வலிமையை தான் குறிக்கும். வன்மை என்பது வலிமையை குறிக்கும். திண்மை என்றாலும் வலிமை தான். இங்க நீங்க இந்த வலிமைக்கு இன்னொரு பொருள் திண்மை என்றும் கூறலாம். திண்மைனா வலிமை இல்லையா? சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வன்மைனா கொடையை வந்து குறிக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா கொடை, வன்மை என்பது கொடை அப்படின்றத குறிக்குது. கொடைனாலும் ஈகைனாலும் ரெண்டு ஒண்ணுதான் இல்லையா? ஓகே ரைட். சோ அடுத்து பாருங்களேன், தன்மை 3 சொல்லின்னு வந்திருக்கு. இந்த தன்மை என்றால் நமக்கு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிர்ச்சியை தான் குறிக்கும். தன்மை அப்படின்றது குளிர்ச்சி. அதே இந்த 2 சுழி நான் வந்தா தன்மை என்பது இடத்தை வந்து குறிக்கிறது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்மை இடப்பெயர். இப்ப நம்ம வந்து இடம் 3 வகைப்படும் இல்லையா? ஸோ வந்து 3 வகை என்னென்ன? தன்னிலை, அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? படர்க்கை இதான் மூவிடம் சொல்லியிருப்பாங்க. இதை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தன்மை என்பது இடப்பெயரை வந்து குறிக்குது. ஸோ சரிங்களா? ஸோ தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா? ஸோ மூவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தன்மை அப்படின்றது வேற்றுமை உறுப்பு ஏற்று உறுப்பு தன்னை அல்லது என்னை, என்னால், எனக்கு, எங்களுக்கு என்று சொல்லலாம். முன்னிலை என்பது எனக்கு முன்னால் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்கள், உங்கள், உங்களை, உங்களால், உங்களுக்காக என்று கூறலாம். தன்னையும் அல்லாமல் முன்னிலை இல்லாமல் அவன் அல்லது அவர்கள் அப்படின்னு சொல்றப்ப அது படர்க்கையை குறிக்கும். ஸோ அதனால தன்மை என்பது இடப்பெயரை குறிக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவுக்கு வந்து தெளிவா நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ தான் ஆன்சர் அப்படின்றது. ஸோ 3 சுழியின் வன்மைன்னு வந்தாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடை, 2 சுழியின் வன்மைன்னு வந்துட்டாவே நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வலிமை என்பது குறிக்கும். திண்மைனாலும் வலிமை தான். சரிங்களா? ஸோ அதே இது பாருங்க, முன்னாடி நாம் வந்து பார்த்ததோடைய இதுதான். ஸோ அதை அப்படியே நாம் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஊன் அப்படின்னா நான் முன்கூட்டியே சொன்னேன், ஊன் என்பது உணவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இங்கேயும் பாருங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஊன் அப்படின்னா நான் இறைச்சின்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து ஏவுக்கு வந்து நான் 3, பிக்கு வந்து 4. பாருங்க ஆப்ஷன்ல தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கழி என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மகிழ்ச்சி தான். சரிங்களா? இந்த கழி என்பது நமக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து சொல்லலாம், அல்லது சிற்றின்பம் என்று சொல்லலாம், சிற்றின்பம் சொல்லலாம், அல்லது விளையாட்டு என்றும் சொல்லலாம். விளையாட்டு என்றும் சொல்லலாம். எது அப்படின்னா இந்த கழி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குண்டுலா அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க, லட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு வரழா இந்த களி என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேப்பங்கழி இந்த மாதிரி சொல்றேன் இல்லைங்களா? உணவு சார்ந்த பொருட்களை நமக்கு வந்து குறிக்கக்கூடியது. அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து களிமண் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? மண்ணினுடைய வகையை வந்து சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆன்சர் பாருங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3, 4, 2, 1 அப்படின்றது தான். அப்போ ஊன் என்றால் உணவு, இந்த ஊன் என்றால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி, இந்த களி என்றால் மகிழ்ச்சி, சிற்றின்பம், விளையாட்டு. இந்த களி என்றால் நமக்கு வந்து உணவு வந்து சொல்றோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேப்பங்கழி அல்லது வந்து மண் வகையை வந்து குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்க, மனம் மனம் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மனம் மனம் அப்படின்றது இங்க 3 சுழி நான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனம் அப்படின்றது நமக்கு வந்து நறுமணத்தை குறிக்குது இல்லையா? வாசனை சொல்லலாம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் அப்படின்றது நறுமணம் அல்லது வாசனை சொல்லலாம் இல்லையா? நறுமணம் அல்லது வாசனை அப்படின்னு சொல்லலாம். இங்க அவங்களே பாருங்க கொடுத்துறாங்க, இந்த மனம் என்பது உள்ளத்தை குறிக்குது, நம்ம மனசு இல்லையா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசை வந்து குறிக்குது. இதுதான். ஸோ ஆப்ஷன்ல பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மனம் 3 சுழி உள்ளம் கொடுத்துட்டா வருமா? வராது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எண்ணம்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தை என்பது எண்ணத்தை குறிக்கும். இந்த எண்ணம் என்றது வந்து பாத்தீங்கன்னா சிந்தை என்பதை குறிக்கும். சிந்தைனா எண்ணம், அப்ப இதுவும் வராது. இறுதியாக மனத்தல் கொடுத்துருக்காங்க, அப்ப இதுவும் வராது. ஸோ ஆன்சர் வந்து சி அப்படின்றதா கரெக்ட். ஸோ நம்ம வந்து டிஎன்பிசினுடைய கேள்விகளை வந்து பார்த்தாவே பொருள் தெரிஞ்சுக்கிட்டே ஈஸியா கேள்வியை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போயிடலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பாருங்க, ஆணை ஆணை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க.
இப்ப இந்த ஆணையிடுறது அப்படின்னா மன்னன் வந்து என்ன சொல்லுவான், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டளை இடுகிறேன் அல்லது ஆணையிடுகிறேன். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மன்னன் அரசன் வந்து சொல்றான் இல்லையா. சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இங்க ஆணை என்பது எதை குறிக்குது அப்படின்னா கட்டளை பிறப்பித்தல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஆணை என்பது இங்க யானையை வந்து குறிக்குது. நாம வந்து யானையை வந்து வேற இது நம்ம வந்து சொல்லலாம். இப்ப வந்து களிறு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண் யானையை குறிக்கும். களிறு என்பது ஆண் யானை. பிடி என்றால் பெண் யானையை குறிக்கும். பிடி என்றால் பெண் யானையை குறிக்கும். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து குதிரைன்றது வருமா, குதிரைக்கு என்ன பொருள், பரினா குதிரை இல்லையா. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா பானைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வராது. ஸோ பார்த்தாவே தெரியுது ஆணைனா கட்டளை. அதே மாதிரி இங்க உறுதி பத்திரம் இதெல்லாம் வராது. ஸோ அப்ப 3 சுழி ஆணை அப்படின்னாவே ஆணையிடுதல். இந்த ஆணை என்பது யானையை குறிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வேளம் கூட சொல்லலாம். நீங்க கலித்தொகையில வந்து சாரி கலிங்கத்து பரணியில நாம் வந்து ஜெயங்கொண்டார் அவர்கள் ஏற்றிருப்பாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா படை வேளம் என்ற தலைப்புகள்ல வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. கலிங்கத்து பரணியில படை வேளம். ஸோ இங்க வேளம் என்பதும் யானையை தான் குறிக்குது. கிளியர், கரெக்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தாவே தெரிஞ்சிடலாம் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம். இங்கேயே நம்ம வந்து முன்னாடியே சொன்னதான், இங்க திண்மை என்பது நமக்கு வந்து வலிமையை வந்து குறிக்கிறது. இந்த 3 சுழி நான் ஆல்ரெடி சொன்னதுதான், திண்மை என்பது வலிமையை குறிக்கும். ஸோ இந்த திண்மை என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தீமையை குறிக்கும். இந்த 2 சுழி அப்படின்றது தீமை. ஸோ அடுத்து தன்மை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. இந்த தன்மை அப்படின்னா இடம், இயல்பு, இடம், இடப்பெயர், இடம் அல்லது இடப்பெயர் குறிக்கும். ஸோ ஆப்ஷன்ல பாருங்க, திண்மை அப்படின்னா வலிமை இருக்கா, ஏவுக்கு 2. இந்த திண்மை அப்படின்னா தீமையை வந்து குறிக்கும். ஸோ இந்த தன்மைனா குளிர்ச்சி. ஸோ 2, 1, 4, 3 ஆன்சர் தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்தது கவனிங்களேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி மற்றும் பொருள் எடுப்பதில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நாம் வந்து பார்க்குறப்ப ஸோ என் வீட்டு தோட்டத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலர்கள், இங்கே பாருங்களேன், இந்த மலர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வராது இல்லையா. மனம் பாருங்க, 2 சுழி நான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பாருங்க, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், இங்கேயும் பாருங்க மனம்னு சொல்லியிருக்காங்க. மனம்னா உள்ளம், மனசு. அப்ப என் வீட்டு தோட்டத்தில் இங்கேயும் மலர்கள். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் நமக்கு வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், நமக்கு வந்து இங்க மனம் வீசின அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்பெல்லிங் எரர் வந்து இருக்கு, வீசினன்றது இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பதே சரியான இது. ஆப்ஷனை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அப்போ இங்க பாருங்க, மலர்கள் மனம் மனம், இங்க வீசினன்ற இடத்துல தப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் வந்து கரெக்ட் இல்லையா. ஸோ பார்த்தாவே நமக்கு வந்து தெரிந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கிறது. அடுத்த கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பனி பனி என்பது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ இந்த பனி என்பது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனி மாதங்களாக நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஜனவரி பிப்ரவரியில் வந்தாவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லது தை மாதம் இல்லையா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையில எல்லாம் வந்து பனி அதிகமாக இருக்கும். ஸோ குளிர்ச்சி, இந்த பனி என்பது குளிர்ச்சியை குறிக்கிறது. இந்த பனி என்பது வேலையை குறிக்கிறது. ஸோ இந்த பனி 3 சுழி நீ வந்துட்டாவே வேலை தான். இது எல்லாருக்குமே நமக்கு வந்து பேசிக்காவே தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பன்றின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சுழி பனின்னு வந்துட்டாவே நமக்கு வந்து குளிர்ச்சியான பனி பொழிகிறது நம்ம சொல்றோம் இல்லைங்களா. தை மாசத்துல ரொம்ப பனி அதிகமா இருக்கு இல்லையா. அடுத்து வந்து பனின்னா வேலை.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கை வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வலுவு சொற்கள் இன்னைக்கு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்றது. ஸோ இங்க நாம் அதே போலதான் இங்க மலர்கள் தோட்டத்தில் மலர்கள், இங்க மரம் வீசினன்னு இருக்காங்க. இது தப்பு. மனம் தானே வீசணும், மரம் தப்பு. இது கரெக்டா இருக்கு. இதை நம்ம அடுத்து பார்க்கலாம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மரம். இந்த மரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வீரம்னு அர்த்தம். எப்படி இது வரும் இல்லையா? மரம் என்பது இந்த நம்ம வள்ளி நரகரா என்பது வீரத்தை குறிக்கிறது. அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இங்க மனம் என்பது உள்ளத்தை குறிக்கிறது. அப்ப இதுவும் தப்பு தான் இல்லையா? அப்ப ஆன்சர் வந்து கரெக்டா பி தான் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து திணை திணைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகை திணை என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒழுக்கத்தை குறிக்கிறது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நம்ம வந்து தொல்காப்பியர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளியல கடந்த 2ஆ பிரிச்சு அகத்திணை 7 வகைப்படும், புறத்திணை 7 வகைப்படும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப திணை என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது. நம்ம குறிஞ்சியில தொடங்கி பாலைத்திணை வரைக்கும் நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்றோம். ஸோ இந்த திணை என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தானியங்களை குறிக்குது. கம்பு கேழ்வரகு. ஸோ தானியம் என்பது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா கம்பு கேழ்வரகு. ஸோ கம்பு கேழ்வரகு சோளம் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதை எல்லாமே குறிக்கிறது தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேழ்வரகு. ஸோ ஆன்சர்ல பாருங்க ஊர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே நமக்கு திண்ணை துணிவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வரக்கூடாது. பி தான் வந்து கரெக்டானா? ஆமா, பி தான் வந்து கரெக்ட் நமக்கு. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானம் பானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த வானம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சுழி வானம். வானம் என்பது ஆகாயத்தை குறிக்குது. இந்த வானம் என்பது வெடியை குறிக்கும். வெடி அப்படின்றது வந்து குறிக்கும். அப்ப வானம் அப்படின்னா ஆகாயம், இது கரெக்டா தான் இருக்கு. ஆனா வெட்ட வெளின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு. வானம்னா இங்க பாருங்க பட்டாசுன்னு கொடுத்துருக்காங்க, இங்க ஆகாயம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2 சுழி வானம் வந்தாதான் ஆகாயம்னு வரணும். அப்ப இது எல்லாமே தப்பா தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஆகாயம் கரெக்டா இருக்கு, வானம்னா வெடி, இது வந்து கரெக்டா இருக்கு. ஸோ 2 சுழி வானம் அப்படின்னாவே நமக்கு ஆகாயத்தை குறிக்க வேண்டும். 3 சுழி நான் வந்தா வானம் என்பது வெடியை குறிக்கும். இது நமக்கு 6வது புக்லயே கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனம். ஸோ இங்க முன்கூட்டியே நம்ம இந்த கேள்வியை வந்து பார்த்தோம். ஸோ மனம் என்பது நமக்கு வந்து உள்ளத்தை குறிக்கக்கூடியது. இந்த மனம் என்பது 3 சுழி வாசனையை வந்து குறிக்கக்கூடியது. பாருங்க மனசாட்சி எண்ணம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. ஸோ அடுத்தது பனி. பனி இப்போதான் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? பனி என்றால் குளிர்ச்சி வேலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான தொடரை கேட்டிருக்காங்க. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை. இந்த வழக்கம் என்பது பாருங்களேன், நமக்கு வழக்கம் என்பது இப்படிதான் வரணும். வழக்கம் வழக்கமா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்ப இங்கேயே இது தப்பு. அடுத்து நான் ஊன் உண்ணும், உண்ணும்ன்ற இடத்துல 2 சுழின்னு போட்டிருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. அடுத்தது நான் ஊன் உண்ணும், இங்கேயும் பாருங்க வழக்கம் சிறப்பலகரலா வர வேண்டும், இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் எதுதான்? பின்னா கரெக்ட். ஆமா, நான் ஊன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம 3 சுழி ஊன் வந்தா அது உணவை குறிக்கும். 2 சுழி இன் அப்படின்னு வந்தா நமக்கு வந்து இறைச்சி. அப்ப அதுதான் சொல்றேன், ஊன்னா இறைச்சி புலால் மாமிசம் என்று வர வேண்டும். அப்ப வழக்கத்தை விட்டு விட்டேன். ஆன்சர் பி ஃபார் பாம்பே தான் கரெக்ட் இல்லையா? ஸோ அடுத்து பாருங்க நமக்கு வந்து பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்றதுதான் இந்த இது. திருவிழா என்பது சிறப்பலகரலா வர வேண்டும். பாருங்க தப்பா இருக்கு. ஸோ அடுத்து இந்த தேர் திருவிழா அடுத்தும் தப்பு, இங்கே சிறப்பலகரலா, அப்ப இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க தேர் திருவிழாவிற்கு சென்றனர்னு ஒரு 3 சுழி இன் வந்திருக்கு. அப்ப இதை நம்ம இப்படி எழுதக்கூடாது இல்லையா? 2 சுழின்னு தான் வர வேண்டும். தேர் திருவிழாவிற்கு சென்றனர் என்று தான் வர வேண்டும். அப்ப திருவிழா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து தப்பா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிறப்பலகரலா தான் வர வேண்டும். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குகன்னு கேட்டிருக்காங்க. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது. மனம் அப்படின்றது இங்க வந்து 2 சுழினா தான் வரணும், மனம். அப்ப இது தப்பு. இகழ்ந்தால் என் மனம் பாருங்க, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது.
இது கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து பாருங்க, இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தால். இங்க ரா வந்து நமக்கு வள்ளினரக ரா வர வேண்டும். இதுவும் தப்பா தான் இருக்கு. அடுத்து என் மனம் இறந்தும் இகழ்ந்து விடாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா வரக்கூடாது, வள்ளினரக ரா வர வேண்டும். அப்படி இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்ப என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, அது அது ஆல்ரெடி தப்பு. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பதே சரி. ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது எதுல கரெக்ஷன்ஸ்ன்றதை நான் சொல்லியிருக்கேன், பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது கவனிங்களேன், நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு வந்து சரியான வாக்கியம் நம் மாநிலம்னு வரணும். பாருங்க, இந்த இதுல மாநிலம் என்பது இது வர வேண்டும், இது தப்பு, பார்த்தாவே தெரியுது. வறட்சின்றது இந்த ரா வரக்கூடாது, வல்லினர் ரா வர வேண்டும், இது தப்பு. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால், இது கரெக்டா இருக்கு இல்லையா. அடுத்தது கவனிங்களேன், நம் மாநிலம் பாருங்க, இது தப்பு இல்லையா, தப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஆண்டு 3 சுழின்னு வர வேண்டும், இதுவும் தப்பு. நம் மாநிலம் இந்த ஆண்டு பாருங்க வறட்சி இட்டு வரணும் வேண்டும். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இததான் இணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரா அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வந்து டா வர வேண்டும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இணை எழுத்து இல்லையா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கூட அந்த நமக்கு வந்து டா என்பது வர வேண்டும் அப்படின்றது தான். ஸோ நம்ம நா என்பது இதுவும் வந்து வரலாம் இல்லையா. இப்போ பண்டம் எழுதுறோம், மண்டபம்னு ஒரு வாக்கியம் எழுதுறோம். ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து வறட்சி என்பது இந்த வல்லினராக அப்புறம் இட்டு வர வேண்டும், தப்பா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பி ஃபார் பாம்பே தான் கரெக்டான. ஆமா. அடுத்து பாருங்க, வானம் மனம், இது நம்ம முன்னாடியே சொன்னோம். 2 சுழின்னா ஆகாயம், 3 சுழின்னா வெடி, இது கரெக்டா தான் இருக்கு. இங்க நீங்க வந்து இந்த பூமி எல்லாம் வரக்கூடாது, எல்லாமே தப்பா இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து கவனிங்க, கான் கான், கான்னா நம்ம காட்டை குறிக்கும், இந்த கான்னா பார் என்பதை குறிக்கும். ஸோ ஊன் ஊன் ஆல்ரெடி நான் சொன்னதுதான், ஊன் என்பது உணவு, இந்த ஊன் என்பது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புலால் அல்லது இறைச்சி, இதை வந்து குறிக்கும். ஸோ அடுத்து கவனிங்க, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் மனம் மனம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 சுழி மனம் என்றால் உள்ளத்தை குறிக்க வேண்டும், 3 சுழி என்றால் வாசனை, இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து மனம் என்பது நறுமணம், அதான் வாசனை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனம் திருமணம், இதெல்லாம் வந்து பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடாது அப்படின்றது. ஸோ அடுத்தது நமக்கு வந்து பிழைகளற்ற தொடரை. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, பாருங்க சிறப்புலகரலா வர வேண்டும், தப்பு. என் வீட்டு தோட்டத்தில் பாருங்க சிறப்புலகரலா வர வேண்டும், தப்பு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம், இங்க 3 சுழினா வர வேண்டும். இதே கேள்வியே வேற மாதிரி முன்னாடி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எது சரியா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் கரெக்ட் இல்லையா. ஸோ அடுத்து நமக்கு வந்து திணை திணை, ஆல்ரெடி நம்ம இதை சொன்னதுதான். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திணை என்பது நமக்கு வந்து உணவுப் பொருளை குறிக்கும், இந்த திணை என்பது ஒழுக்கத்தை வந்து குறிக்கக்கூடியது தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன திணைனா கம்பு கேழ்வரகு, நம்ம கூட வந்து சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் கூட வந்து பார்த்தீங்கன்னா திணை சார்ந்த உணவுப் பொருளை வந்து சாப்பிடணும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணால் இந்த மாதிரி உணவு வந்து எடுத்துக்கணும். ஒரு 45 எபோவ் மேலே ஏஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதை தான் பண்ணும். நம்ம மத்திய அரசு கூட தேசிய திணை ஆண்டாக 2018 அறிவிச்சாங்க. அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 நம்ம பாரத பிரதமர் கேட்டதுனால ஐநா சபை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச திணை ஆண்டாக அறிவிச்சாங்க. எப்போ 2023. சரி ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த 3 சுழின்னா நான் சொன்ன மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையம் வந்து குறிக்கக்கூடியது. இங்க டைரக்டா அவங்களே வந்து குறிஞ்சின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் இல்லை, அப்ப அதை மட்டும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, திணையை மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 சுழி திணைன்னா உணவுப் பொருள் தான், 3 சுழினா ஒழுக்கத்தை குறிக்கணும். அப்ப பார்த்தாவே தெரியும். அதே போல நம்ம வந்து வானில் வானம் வெடி வெடித்தது, இந்த வானில்னாவே இது வரக்கூடாது இல்லையா, இப்படிதானே வரணும். இப்ப இது தப்பு. இந்த வானில் வானம்னு வரணும். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வானில் வானம் வெடித்ததாம், வானில் வானம் வெடித்ததுன்றது தப்பு. இங்க பாருங்க, இது 3 சுழினா வருது, இது தப்பு. இங்க 2 சுழினா வர வேண்டும். இப்ப ஆன்சர் பார்த்தாவே தெரியுது இதுதான் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சரியா ஒளி வேறுபட சரியான தொடர்
தோட்டத்தில் மலர்கள் மனம் பாருங்க அப்படின்னா மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இங்க இத கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மனம் வீசியதால் என்று வர வேண்டும். அப்பதானே மனம் மகிழ்ந்தது. மனம் அப்ப இங்க 3 சுழினா வர வேண்டும், இங்க 2 சுழினா வர வேண்டும். பாருங்க, இதுதான் இதுல இருக்கக்கூடிய தப்பு. இங்கேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சுழினா மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. நம்ம இது தப்பா வந்து கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மலர், இது வந்து கரெக்டா பாருங்க, மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது, இது கரெக்ட். அடுத்து தோட்டத்தில் மலர்கள், இங்க பாருங்க 2 சுழினா வர வேண்டும். அப்ப இதுவும் தப்பு. ஸோ பார்த்தாவே நமக்கு வந்து தெரியுது எது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்றது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன கேள்வியை தான், வானம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வானம்னா நான் 3 சுழினா அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். 3 சுழி வானம்னாவே வெடி அப்படின்றது தான். இந்த 2 சுழி வானம் அப்படின்னா ஆகாயத்தை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ அதுதான் இங்க பாருங்க, ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து இங்க புல் அப்படின்னு நல்லா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வரக்கூடாது. ஸோ 3 சுழி நான் வந்துட்டாவே அது வானம் வெடியை குறிக்கக்கூடியது. 2 சுழி வானம் என்றாலும் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய. அப்போ பார்த்தா ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்க, கிண்ணம் கிண்ணம் அப்படின்றத ஒளி வேறுபாடு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிண்ணம் அப்படின்றது நம்ம வந்து சிறு பாத்திரம். கிண்ணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தயிரோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடோ கொஞ்சமா போட்டோ குழந்தைக்கு வந்து கிண்ணத்துல சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா அந்த கிண்ணத்தை குறிக்கக்கூடியது. இந்த கிண்ணம் என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துன்பம்னு சொல்லலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கம் அப்படின்னு சொல்லலாம், கீழ்மை அப்படின்னு சொல்லலாம். துக்கம் கீழ்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப துன்பம் துக்கம் கீழ்மை அப்படின்றதான் குறிக்கக்கூடியது. இங்க பாருங்க, குவளைன்னு கொடுத்துட்டாங்க. குவளைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நமக்கு வந்து குவளைன்னு சொல்லக்கூடாது. குவளைன்னு என்னது? ஜக்கு. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம கிண்ணம்னா சிறு பாத்திரம். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தாவே தெரிஞ்சிருது. ஸோ கிண்ணம் என்பது சிறு பாத்திரம், இந்த கிண்ணம் என்பது கீழ்மை அல்லது துக்கம் அல்லது துன்பத்தை வந்து குறிக்கும். ஸோ ராமன் கணையை தான், கணை என்பது நமக்கு வந்து 3 சுழியும் தான் வர வேண்டும். கணை என்பது அம்பை குறிக்கிறது. அப்ப பாருங்க, இந்த 2 இது வந்து பாத்தீங்கன்னா கணை அப்படின்றது நமக்கு வந்து கணைத்தல் அப்படின்ற பொருள் வரும். பாருங்க, களைன்னு கொடுத்துருக்காங்க, களை எடுக்கிறோம்னு சொல்றீங்களா, இதெல்லாம் வரக்கூடாது. இந்த கணை தப்பு. ஆன்சர் பார்த்தாவே தெரியுது. ஸோ பனி பனி 3 சுழினாவே நமக்கு வந்து பனினா வேலை, இந்த 2 சுழி பனினாவே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர்ச்சியை வந்து குறிக்கக்கூடியதுதான். அடுத்து நமக்கு வந்து ஆணி ஆணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆணி என்பது நமக்கு வந்து எழுத்தாணியை வந்து குறிக்கக்கூடியது இல்லையா? எழுத்தாணி அப்படின்றது என்ன? இப்ப நம்ம வந்து பனை ஓலையில எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ நமக்கு வந்து பனை ஓலையில அதை பதப்படுத்தி எழுதக்கூடியதான் எழுத்தாணி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மரப்பலகை என்று கூட சொல்லலாம். இந்த ஆணி என்பதை நாம் மரப்பலகை என்றும் கூட கூறலாம். ஸோ அப்ப எழுத்தாணி இல்லையா? நம்ம வந்து பனை ஓலையில, இந்த ஆணி என்பது மாதத்தை குறிக்கிறது. ஆணி ஆடி இந்த மாதம். பாருங்க, மீதி எல்லாம் பாருங்க இரும்பாணின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆணின்றது வருடம் வரக்கூடாது இல்லையா? வருடம் வரக்கூடாது. இங்க நாள்னு கொடுத்துட்டாங்க, வரக்கூடாது. பாருங்க, காலம்னு கொடுத்துட்டாங்க. ஆணினா மாதத்தை தானே குறிக்கும். நிலவுன்னு சொல்லலாம். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திங்கள்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல காலத்துக்கு பதிலா திங்கள் என்று கொடுத்திருந்தால் இதுவும் நாம சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆணிக்கு பதிலாக திங்கள் அப்படின்னா, திங்கள்னா மாதத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக தின் தின். இந்த தின் என்பது வலிமையை குறிக்கிறது. இந்த தின் என்பது நமக்கு வந்து வலிமை. பாருங்க, இருக்கா? இருக்கு. இந்த தின் அப்படின்னா நம்ம வந்து பழம் தின். தின் எப்படி சொல்லலாம்? நம்ம வந்து பழம் தின் அப்படின்னு வந்து சொல்லலாம், பழம் தின். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடாது இல்லையா? இந்த இங்க பாருங்க, அப்படின்ற திண்மை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, குடின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வரக்கூடாது. இங்க பாருங்க, நமக்கு வந்து தின்னா ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா பெலன்னு கொடுத்துருங்க, இது வரக்கூடாது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒளி கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன், பாருங்க, மணமக்களை 3 சுழினா வர வேண்டும், இது தப்பு. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் திருமணம், பாருங்க 3 சுழினா வர வேண்டும், அப்ப இதுவும் தப்பு. பாருங்க, இதுலயே அழகா தெளிவா தப்பா அவங்களே கொடுத்துருங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று, பாருங்க, மனம் என்பது 2 சுழின்னு வர வேண்டும், மனமகிழ்ச்சியுடன்.
மணமக்களை வாழ்த்தினான். ஸோ அப்ப இதுவுமே தப்பு. ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஓகே.